Good morning, students. Today, biology portion, Unit 6, Health and Hygiene. Today, we are going to revise the portion, points to remember and evaluation. So, already we are revised the full portion of the lesson. So, now let me see the revise the portion, points to remember and evaluation. Okay. First point is health. What is meant by health? The points to remember is one of the short portion of the lessons. Okay. They are state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity is called health. அதாவது நல்ல ஆரோக்கியமான உடலும் நல்ல ஆரோக்கியமான மனமும் நல்ல ஆரோக்கியமான சமூக நலன்களும் உடைய அந்த அமைப்பிற்கு என்ன சொல்லுவோம்னா உடல் நலம் சொல்லுவோம், ஹெல்த்துன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பொழுது தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நமக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்டு ஹெல்த்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது two different types of diseases. Basically, the diseases can be classified into two different types. First one, communicable diseases, and second one, non-communicable diseases. First of all, let me see communicable diseases. So, what is meant by communicable disease? So, communicable disease means these diseases can be easily spread to one person to another person because this disease can be caused by some of the pathogens like a virus and a bacteria and other unicellular organisms. So, they are easily spread to other persons. Okay, that is called communicable diseases. அதாவது கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறது ஒருவரிடம் மற்றவருக்கு எளிதில் பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஏன்னா இது முழுமையாக ஒரு நோய் கிருமியின் மூலமாக, அதாவது ஒரு வைரஸ் மூலமாகவோ அல்லது பாக்டீரியாவின் மூலமாகவோ ஏற்படலாம். இது மற்றவர்களுக்கு எளிதில் பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஓகே, டிசீஸ் தட் ஆர் காஸ்ட் பை பேத்தோஜன்ஸ் அண்ட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் an infected person to a healthy person directly or indirectly. டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ நோய் தாக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து நோய் தாக்கப்படாத மனிதர்களுக்கும் இந்த நோயானது பாதிக்கப்படுகின்ற பரவுகின்ற அந்த நோய்க்கு பேர் தான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ டிசீசஸ் தட் ஆர் நாட் காஸ்ட் பை பேத்தோஜன்ஸ் அண்ட் cannot be passed on by a sick person to a healthy person. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறது do not easily spread to one person to another person because these diseases cannot caused by pathogens. So this is not spread to one person to another person. அதாவது பரவாத நோய்கள் அல்லது தொற்றாத நோய்கள் என்பது இது நோய் கிருமிகளால் உருவாகாத காரணத்தினால நோய் தாக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து நோய் இல்லாத மனிதர்களுக்கு எளிதில் பரவுவது கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நோய் வகைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், பரவாத நோய்கள் அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட். ஸோ ஃபஸ்ட் எய்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மெடிசனல் கேர் ஆஃப் பர்சன்ஸ். த இமீடியட் கேர் கிவன் டு எ பேஷண்ட் பிஃபோர் எ மெடிக்கல் பர்சன் அரைவ்ஸ். அதாவது எங்கேயாச்சும் நம்ம போயிட்டுருக்கும் போது சாலையோரங்களில் அடிபட்டு கிடைக்கிறவங்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்காத இடத்துல நம்மளால் இயன்ற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவிக்கு பேர் தான் ஃபஸ்ட் எய்ட் பேர். ஸோ ஃபஸ்ட் எய்ட் மீன்ஸ் தே ஆர் சேவ் அவர் லைஃப் அண்டு ஸ்டாப் அவர் ப்ளீடிங் அவுட் ஃப்ரம் த பாடி. தட் இஸ் கால்டு ஃபஸ்ட் எய்ட். த இமீடியட் கேர் கிவன் டு எ பேஷண்ட் பிஃபோர் எ மெடிக்கல் பர்சன் அரைவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் வி சி எவலுவேஷன் போர்ஷன். ஃபஸ்ட்டு choose the appropriate answer. இதுக்கு ஃபஸ்ட் கொஷினுக்கு ரவி has a sound mind and a physically fit body which refers to the answer health. அப்போ ரவி வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உடல்நிலையும் பெற்றிருக்காரு. அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா ஹெல்த், நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லீப் இஸ் நாட் ஒன்லி குட் ஃபார் பாடி பட் இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் மைண்ட். சி ஆன்சர் மைண்ட். அதாவது மனிதர்களுக்கு ஒரு தூக்கம் என்பது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதனால தான் அந்த தூக்கத்தின் மூலமாக தான் அந்த மனிதர்கள் தேவையான ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஸோ இந்த ஆரோக்கியமான தூக்கம் என்பது உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ சி ஆன்சர் மைண்ட் ஆல்சோ. ஓகே, தேர்டு அவர் லிவிங் பிளேஸ் ஷுட் பி க்ளீன். சி ஆன்சர் க்ளீன், ரைட். அதாவது நம்ம வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்கணும்னா கீப் இட் க்ளீன், ரொம்ப சுத்தமான சுகாதாரமாக இருக்கணும். அதுக்கு ஆன்சர். அப்போ தான் ஈஸிலி டு நாட் காஸ்ட் பை சம் அதர் டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோப்ஸ் அண்டு சம் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, third, fourth, the tobacco chewing causes
பெரியோடோன்டைடிஸ். ஓகே, இப்போது இந்த பெரியோடோன்டைடிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புகையிலை அந்த சூவிங் பண்ணுறதுனால, டொபாக்கோ சூவிங் பண்ணுறதுனால அந்த சூவிங் பண்ணக்கூடிய இந்த பர்சனுடைய டீத்தும் அது மேலே கூடிய கம்ஸ் என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் ஆகுது. இதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆகும். இதனால் லாஸ் ஆஃப் டீத்து அண்ட் தென் ப்ளீடிங் கம்ஸ் ஃப்ரம் த கம்ஸு எவ்ரிதிங் should be happen. Okay, so to avoid tobacco chewing process. அப்போது செகண்ட் அதுக்கு ஃபோர்த்துக்கு பெரியோடோன்டைட்டிஸ். ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து கொஷினு, த ஃபஸ்ட் எய்ட் இஸ் டு, இதுக்கு டி ஆன்சர், டு ரிலீவ் த பெயின். அவர்களுக்கு வலி நிவாரணியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஃபஸ்ட் எய்ட் என்பது. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டு, fill in the blanks. A group of people living together in a particular area is called a community. அதாவது ஒரு பல்வேறுமான மக்கள் வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு கம்யூனிட்டி அப்படின்னு பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, செகண்ட் கொஷினு, ஐ ஆம் க்ரீன் கலர் பாக்ஸ் வித் கேர்பேஜ், ஹூ ஏம் ஐ. அதாவது நான் ஒரு பச்சை நிறத்தில் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி, என்னுடைய உடம்புக்குள்ளே குப்பைகளை வச்சுட்ருக்கேன், நான் யாருன்னு கேட்குது. So we are see the roadsides, the garbage box will be there. The garbage box can be two different types of painting will be there. First green side, green box, and then red box. So green box can be having easily digestible, அதாவது சார் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா டீகடபிள், அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை தான் அந்த கார்பேஜ் தான் பெற்றுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா ஈஸிலி டீக்ரேடபிள் வேஸ்ட் ஹேவிங் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பயோ கம்போஸ்டபிள் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் சொல்லலாம். ஓகே, ஆனால் அட் த சேம் டைம் ரெட் கலர் கூடிய பாக்ஸ் ஆனது நான் டீக்ரேடபிள் வேஸ்ட்டை பெற்றிருக்கக்கூடிய பாக்ஸு. ஓகே, தேர்டு, ஐஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ விண்டோ ஆஃப் டு த வேர்ல்ட். அப்போ விண்டோ, அதாவது கண்களானது உலகத்தை காணக்கூடிய ஒரு ஜன்னல், அதாவது சாளரமாக இருக்குது, விண்டோவாக இருக்குது. அதுக்கு ஆன்சர் விண்டோ. தேர்டு, ஃபோர்த்து, த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் த டேஸ் விச் கீப்ஸ் த ஹேர் ஸ்மூத். அதாவது முடிகளினுடைய நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளானது ஆரோக்கியமாக இருக்கணும்னா, ஸ்மூத்தாக இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம், ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஆயில். ஓகே, ஆயில், அதெல்லாம் எண்ணெய் பொருட்கள் உற்பத்தி. ஏன்னா பிகாஸ் த ஸ்கின்ஸ் ஆர் ஹேவிங் ஆயில் கிளான்ஸ். ஸோ தீஸ் ஆயில் கிளான்ஸ் கேன் செக்ரேட் ஆயில் ப்ராடக்ட்ஸ். ஆயில் ப்ராடக்ட்ஸ் கேன் பி என்ன பண்ணுதுன்னா டு கீப் த ஷைனி இன் த ஹேர். ஓகே, அண்ட் தென் ஃபிஃப்த்து, tuberculosis is caused by bacterium called Mycobacterium tuberculosis. இந்த காசநோய் டியூபிங்கிறது tuberculosis, அது காரணமான பாக்டீரியா பேர் Mycobacterium tuberculosis. ஓகே, அடுத்து தேர்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஃபஸ்ட் கொஸ்டின், ஆல் ஃபுட் ஷுட் பி கவர்டு. திஸ் இஸ் அ ட்ரூ. ஏன்னா எல்லா விதமான ஃபுட் மெட்டீரியல்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, செகண்டு, த சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ known as லுக்கியோடெர்மா. திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆன்சர், செகண்டு இது ஃபால்ஸ், பிகாஸ் சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ known as varicella. லுக்கோடெர்மாங்கிறது எப்படின்னா இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த மெலனி பிக்மெண்ட்டுடைய லெவல் டிக்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடிய அந்த டிசீஸ் பேர் தான் லியூகோடெர்மா. ஸோ சிக்கன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ known as varicella. திஸ் இஸ் a wrong answer, false. ஓகே, தேர்டு, ஸ்டொமக் அல்சர் இஸ் a non-communicable diseases. திஸ் இஸ் a ட்ரூ ஆன்சர். ஏன்னா ஸ்டொமக் அல்சர், வயிற்றுப்புண் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a இண்டிவிஜுவல் டிசீஸு. தீஸ் do not caused by pathogens. So this is a non-communicable disease because it is not spreaded to one person to another person. Okay, second, fourth, rabies is a fatal disease. It is a true answer because rabies is a very dangerous and it can cause death of the person because very affected. This is also affected by nervous systems. The nervous system ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிறதுனால டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகும் பாடி. இதனால் இது இஸ் அ ஃபேட்டல் கண்டிஷன், இறக்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தும். இஸ் அ ட்ரூ. அடுத்து ஃபிஃப்த்து, ஃபஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் டேமேஜ் த ஹோல் ஸ்கின். இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஃபோர்த்து ட்ரூ, இது ஃபால்ஸ். ஏன்னா ஹோல் ஸ்கின்னுமே வந்து டேமேஜ் ஆகிறது கிடையாது. ஸ்கின்னை நம்ம 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
மேலே நடுவில் இருக்கக்கூடிய டெர்மிஸ் பகுதியை தான் பாதிக்கும். ஓகேவா? அப்போ இது ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபோர்த்து மேட்ச் த ஃபாலோயிங். ரேபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபியா. இப்போ ரேபீஸ் நோய் வந்தவங்களுக்கு அந்த ஏன்னா அவாய்டு த வாட்டர் அண்ட் அவாய்டு வாட்டர் பார்த்தாவே வெறுக்கக்கூடிய தன்மை, பயம் ஏற்படும். ஸோ ஹைட்ரோஃபோபியா, ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ஃபோபியா மீன்ஸ் என்னென்னா அந்த மாதிரி ஒரு வெறுக்கக்கூடிய தன்மை, ஹைட்ரோஃபோபியா. செகண்டு காலரா வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸ் இன் லெக்ஸ், கை கால்களில் வீங்கிடும், வலி ஏற்படும். தட் இஸ் கால்டு காலராவுடைய ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அண்ட் தென் டியூபர்குலோசிஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இஸ் த காசாட்டிவ் அண்ட் ஏஜென்ட்ஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஃபோர்த்து ஹெப்படைட்டிஸ் yellow urine is the symptoms of ஹெப்படைட்டிஸ் diseases. அண்ட் ஃபிஃப்த்து டைஃபாய்டுக்கான காரணி சால்மோனெல்லா டைஃபி. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் அனாலஜி. ஃபஸ்ட் டிகிரி பர்ன் எபிடெமிஸ், செகண்ட் டிகிரி பர்ன் டெர்மிஸ். ஓகே, டூ ஆன்சர் டைஃபாய்டு பாக்டீரியா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் A, B, C அண்ட் D. டியூபர்குலோசிஸ் ஏர்னால் பரவுது. காலரா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் பை ஹவுஸ் ஃப்ளைஸ். அதோடு மட்டும் இல்லாமல் இது கண்டாமினேட்டட் ஏர், கண்டாமினேட்டட் ஃபுட் மூலமாக பரவுது. அது காசு. ஓகே, கண்டாமினேட்டட் ஏர் அண்டு கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெடட் பை ஹவுஸ் ஃப்ளைஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிளாஸில் 2 மார்க் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.